திரு எம்ஜிஆர் அவர்களும் தன்னுடைய படங்கள்ல சமூக நலம் சார்ந்த கருத்துக்களை சொல்லுவாரு. சமூக நலத்துக்கான ஒரு ஹீரோவா நடித்தார். அதை சார்ந்துதான் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் மிக மிக முக்கியமான உறுதியான கொள்கையா எது இருந்தாருன்னா, எந்த படத்திலையும் ஒரு பிடித்தது ஒரே ஒரு படத்துல அதுவும் ஒரு டபுள் ரோல், இமேஜினரி ரோல், குடிகாரர் மாதிரி கொஞ்சம் நடத்திருப்பார் ஒரே ஒரு பாட்டுல. எந்த படத்திலையும் அவர் சிகரெட் குடிச்சது கிடையாது. விளம்பரங்கள்லையும் அது மாதிரி நடிச்சது கிடையாது. சமூகம் சார்ந்த கருத்துக்கள் நிறைய இருந்தது. அது மாதிரிதான் இருக்கும். இது காலப்போக்கில் ஒத்து வராதுன்னு தெரியும். நான் சொன்ன மாதிரி பிலிப் கோட்லர் பிதாமகர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவருடைய ஆதார கருத்துக்கள் மட்டும்தான் எடுத்துக்க முடிஞ்சது. காலம் போகும்போது அந்த மாறக்கூடிய கருத்துக்களுக்கு வகையாக மாற்றுவது போன்று சில கருத்துக்களை மாற்றினார். என்ன? குடிப்பதோ, சிகரெட் குடிப்பதோ, கொஞ்சம் அடாவடித்தனமாக பேசுவதோ, திமிருத்தனமாக நடந்து கொள்வதோ, அரசாங்கத்தை கிண்டல் செய்வதோ, நடைமுறையில் சாத்தியப்பட முடியாத பல செய்திகளை சினிமாவில் காமிச்சாங்க. இது அப்படியே மக்கள் இளைஞர்கள் மனதுல போய் ஆணித்தரமாக பதிய வைக்கப்பட்டது. திரும்ப 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 செய்து இதற்காக சைடுல என்ன பண்ணாங்கன்னா, ஃபேன் கிளப், ரசிகர்கள் மன்றம், அதனுடைய விழாக்கள், பாலபிஷேகம் செய்ய, முதல் காட்சி 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய் 2000 ரூபான்னு விற்கிறது. அதுல ஒரு வெறித்தனத்தை உண்டு பண்ணுவது, இதெல்லாம் நடந்தது. அதை தவிர பல என்ஜிஓக்கள் மூலமாக மக்கள் பணத்தையே வசூல் செஞ்சு, டொனேஷன் வசூல் செஞ்சு அதன் மூலமாக ஏதோ செய்வது போன்ற காட்சிகள். இதன் பின்னாடி மீண்டும் நான் சொல்லுகிறேன், மிஷனருடைய பணங்கள் எல்லாமே இருந்தது. இதுக்கு மேல ஒருபடி போய் மீடியா, ஊடகங்கள், அதன் மூலமாக செய்யப்பட்ட பிரச்சாரங்கள், வளர்ப்புகள் எல்லாமே கையில் எடுக்கும். இதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் அப்படின்னு ஒரு எக்ஸலன்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உத்திகளை உபயோகித்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை நடிகர் விஜய் பின்னால் அமைக்கப்பட்டது. 25 வருடத்துக்கு மேலாக அவர் நடிகரார். ஆனா இந்த முன்னெடுப்புகள் கடந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி செய்யும் போது அவர் யாரை டார்கெட் பண்ணாருன்னா, குறிப்பா இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள். குழந்தைகளை என்ன செய்வார் அப்படின்னா, அந்த குழந்தைகள் வீட்டுல தொந்தரவு பண்ணுவாங்க. தன்னுடைய தாய் தந்தை, வாங்க விஜய் அண்ணா படம் பார்க்க போனோம், பார்த்தா தான் நான் படிப்பேன், பார்த்தா தான் நான் சாப்பிடுவேன், இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரப்பட்டது. உணர்ச்சி உந்துதல்கள் மிக கேவலமாக நடத்தப்பட்டது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கடந்த 5 ஆண்டுகள்ல சூழ்நிலை நடிகர் விஜய் அவர்களுக்கும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய மிஷனரிகளுக்கும் சாதகமாக அமைந்தது. நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல யூனிவர்சிட்டியில போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 காரணங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அப்புறம் கள்ளச்சாராயம், போதை மருந்து, ஆணவ கொலை, இந்த மாதிரி பலதும், அதுக்கப்புறம் தண்ணீர் தொட்டியில மலம் கலப்பது, அதை பத்தி கண்டுக்காம இருப்பது, காவல்துறையின் அராஜகம், இந்த மாதிரி பலதும் இருக்கு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னொரு பக்கம் பில்டப் ஆயிடுச்சு. இதை பத்தி அரசு ஒரு சரியான நடவடிக்கை எடுத்து இருந்தால் நடிகர் விஜயனுடைய ஆட்டம் கண்டு அவர் இந்த அளவுக்கு பிரபலமாக ஆகி இருக்க மாட்டார். இது என்ன ஆயிடுச்சு, ஊடகங்களும் இதை நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்தது உண்மை, ஏதோ நடக்காததை பேசுறாங்கன்னு இல்லை. அத்தனை அவலங்களையும் ஊடகங்கள் பேசி தீர்த்தன. சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் நடக்கும். உடனே என்ன ஆயிடுச்சு, மக்கள் மனதுல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பு வர. ஒரு பக்கம் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட விஜய் மீதான ஒரு ஆபத் பாந்தவன், மக்களை காப்பாற்ற வந்த ஒரு ஹீரோ அப்படிங்கிறது ஆணித்தரமா பதிய வைக்கும். இன்னொரு பக்கம் ஆட்சியாளர்கள் மூலமாக நடக்கப்பட்ட பலவிதமான கொடுமைகள், சமூக அவலங்கள், இது ரெண்டும் டபுள் எஃபெக்டா சேர்ந்து நடிகர் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து, இவரை விட்டா நம்மளை இனிமே காப்பாத்துறதுக்கு வேற ஆளே கிடையாது, வழியே கிடையாது அப்படிங்கிற நிலைமையில கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. இன்னும் 1-2 மிஷனரிகள் சார்ந்த உதாரணங்கள் நான் பார்த்தேன். போன முறை சொன்னா 20% எங்களுக்கு தனியா நிலத்தை பிரிச்சு கொடுத்துருன்னு ஒரு பாதிரியார் சொல்றாரு. இன்னொரு பாதிரியார் அங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால 10 லட்சம் கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமே பொதுக்கூட்டத்துக்கு இப்படி சொன்னா வந்துருவாங்க, 10,000 ஆயர்களையும் நான் வரவழைக்க முடியும், ஊழியர்களை வரவழைக்க முடியும். நீங்க பாக்குறீங்களா அடுத்த ஆட்சி யாரோடது, எங்களுடைய சக்தியை நாங்க காமிக்கிட்டோமா அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கு. திரு விஜய் அவர்களை என்ன செஞ்சிருக்காரு, பிரச்சாரம்ன்றதை ஒன்றும் பெரிய அளவுல நடத்தவே இல்லை. அதாவது ஏன் அப்படின்னா, இங்கதான் இன்னொரு மார்க்கெட்டிங் டெக்னிக் இருக்கு. என்ன அப்படின்னா, சாதாரணமாக, அதாவது இந்த கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் பாலிடிக்ஸ்னு சொல்றோம்ல, அதை தவிர்த்து விஜய் செய்தது மாவாரி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்னுடைய பார்வை, இது எல்லாமே என்னுடைய கருத்துக்கள் தான்.
என்னுடைய அப்சர்வேஷன். அவர் ஒரு கன்வென்ஷனல் பாலிட்டிஷியனா இல்லாம மாவாரிக் பாலிட்டிஷியன். எதனால அப்படின்னா, தன்னை நோக்கி வரக்கூடிய ரசிகர்களை சரியான முறையில் ஒன்றும் நடத்தவே இல்லை. அவர் பவுன்சர்களை வச்சு தூக்கி எறிகிறாரு. அந்த ரசிகர்களால் உங்களுக்கு என்ன பெரிய ஆபத்து வந்துட போகுது? ஆனா இது மாதிரி ரசிகர்கள் அவருடைய வேன் பின்னாடி ஓடுறாங்க. பலவிதமான விபத்துகள் நடக்குது. கரூர்ல நடந்த விபத்து மிகப்பெரிய ஒரு அவலம். ஆனா அவர் எதுக்குமே ஒன்றும் பெருசா அப்படி ஒன்றும் வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. இந்த இடத்துல குறிப்பா எதை பற்றி சொல்லணும்னா, ஒரு மிகப்பெரிய துக்க நிகழ்வு நடந்த போது தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு இந்து பண்டிகை அதே கரூரில் 41 பேர் இறந்த போது கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு. எந்த விதத்துல ஒப்புதல்? அந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்துல பல கிளர்கீஸ்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவ பாதிரிமார்கள் தேவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு, நீங்க தான் அடுத்த முதல்வர்னு டிக்ளரே பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறேன்றாங்க. இது ஒரு பக்கம். தன்னுடைய பிரச்சார வண்டியில இயேசு கிறிஸ்துவனுடைய போட்டோவை வெளிப்படையா வச்சு ஆதரவு கேட்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஒரு தேவாலயத்துல போய் முட்டி போட்டுக்கிட்டு அப்படியே பிரேயர் பண்றாரு. உடனே யாரும் சொல்லியிருப்பாங்க போல, இந்த மாதிரி நீ செஞ்சனா பிரச்சனை ஆயிடும். உடனே இப்ப திருச்செந்தூருக்கு போயிருக்காருன்னு ஷிரடிக்கு போறாருங்கிறாரு. இந்த மாதிரிலாம் ஷிரடி சாய்பாபா இந்து கடவுள் கிடையாது. அவருக்கு பேரு நீங்க மகாராஷ்டிரால போய் கொஞ்சம் நல்ல விவரம் தெரிந்தவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவருடைய பெயர் சாந்து மியா. சாந்து என்பது பிறை, அது எந்த மதத்தை சார்ந்தது. மியா அப்படின்னா ஒரு மதிப்புக்குரிய முதியவர், பெரியவர், அறிஞர் அப்படிங்கிறது இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அழைப்பு. அதனால அந்த ஷிரடி சாய்பாபா சாந்து மியான்னு தான் கூப்பிடுவாங்க. அதுல எங்க போய் இந்துத்துவா வந்தது அப்படிங்கிறது தெரியல. அங்க மாதிரி போயிட்டு வர்றாரு. இந்த மாதிரி இது எல்லாமே இது உடனே இதுக்கு அடுத்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொள்கை ரீதியாக எதுவுமே கிடையாது. சரி, அரசாங்கத்துக்கு வந்தோம்னா நிர்வாகத்தை பத்தி நான் என்ன செய்ய போறேன், என்ன வளர்ச்சி திட்டங்கள், அந்த மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அந்த மேனிஃபெஸ்டோவை கொஞ்சம் தரவா எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரிய வருது அதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா பல அரசியல் கட்சிகளுடைய மேனிஃபெஸ்டோ, கொஞ்சம் டிஎம்கே, கொஞ்சம் ஏடிஎம்கே, கொஞ்சம் பாஜக, இதை எல்லாத்தையும் எடுத்து அதுல இருந்து இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பிச்சு போட்டு ஏதோ செஞ்சிருக்காரு. சரி, அப்படி செய்யறதான் செஞ்சாரு, ஏதோ ஒரு உருப்படியான லெவல்ல செஞ்சாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் அங்க இடம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேளுங்களேன். முக்கியமான விஷயம் இதுல, தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி மொத்த பட்ஜெட். இவர் கொடுத்திருக்கிற திட்டங்கள் வெறும் நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் கிடையாது. இவர் கொடுத்திருக்கிற நலத்திட்டங்கள் மட்டுமே, அதாவது இலவசம், மாமன் பரிசு, என்னென்னமோலாம் சொல்றாரு. இது எல்லாமே உணர்ச்சி மயமான அறிவிப்புகள் தான். உணர்ச்சியை தூண்டக்கூடிய அறிவிப்புகள், உணர்ச்சியை தூண்டி மக்களை முட்டாளாக்கும் அறிவிப்பு. இதன் காரணமாகத்தான் வெனிசுவேலா, ஈரான் மற்றும் நேபாளில் இருக்கக்கூடிய ஜென்இசட்டை பத்தி தெளிவா அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பல அறிவிப்புகள், அவர் அறிவித்த நலத்திட்டங்கள் மட்டுமே மொத்தமாக 4,85,000 கோடி ரூபாய். பட்ஜெட்டே 4.5 கோடி, 35,000 கோடி ரூபாய் நலத்திட்டங்களுக்கு பட்ஜெட்டை விட அதிகமா அறிவிச்சிருக்காரு. எங்க போவீங்க பணத்துக்கு? எப்படி சொல்லுவீங்க? ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட இருந்தது கிடையாது இவருடைய கட்சியில இன்னி வரைக்கும். நேரடியாக எம்எல்ஏ, நேரடியாக மந்திரி, நேரடியாக தானே இவரே முதல்வர். இந்த மாதிரி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. பயிற்சியின் போது பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 10,000 மற்றும் ஐடிஐ டிப்ளமா படித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 8,000. தொழில் முனைவோராக விரும்பும் இளைஞர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் பிணையில்லா தொழில் முனைவோர் கடனுக்கான உத்தரவாதம். முதல்வர் மக்கள் சேவை நண்பன் என்ற திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீட்டு வாசலிலேயே அரசு திட்டங்களை பெறுவதை உறுதி செய்வதற்காக தமிழகம் முழுவதும் அந்தந்த பகுதிகளில் மாதம் ரூபாய் 18,000 ஊதியத்தில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கம். என்ன மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸோ இவருக்கு இருக்கு? எந்த விதமான அனுபவம் கிடையாது. ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு பதிலா அவர் என்ன சொல்றாருன்னா, டிஎம்கே கண்டபடி திட்டுறாரு, பாஜகவை மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு ஒருபடி மேல போய் என்ன பண்றாரு அப்படின்னா பஞ்ச் டைலாக் கொடுக்குறாரு. இதுதான் அவருடைய பரப்புரை, இதுதான் அவருடைய நிலைப்பாடு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு அதை விட இன்னொரு படி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தொண்டர்களையோ ரசிகர்களையோ கட்சி தொண்டர்களையோ எந்த விதத்திலும் அவர் கட்டுப்படுத்தவே இல்லை. வேண்டுமென்றே அவர்களை ஆதரிக்கிறார்.
அவர்கள் செய்யும் தகாத செயல்களை வேண்டுமென்றே ஆதரிக்கிறார். கண்ட்ரோலே பண்ணல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் திருப்பி சொல்றேன், இந்த முதல் பகுதியில பலவிதமான பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், அதன் பின்னாடி இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகள் இதை எப்படி எல்லாம் கட்டமைச்சிருக்காங்க, யாரை டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து. சரி, இளைஞர்களுடைய ஓட்டு மட்டும் போதுமா சார் அப்படின்னா போராது. மற்ற செக்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இளைஞர்கள் அல்லாத முதியவர்களோ இல்ல நடுவயதுக்காரர்களோ அவங்களுக்கு தான் இந்த 4,85,000 கோடி இலவசங்கள் அறிவிக்கப்பட்டன. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அவலம், மக்கள் இலவசங்களை நம்புகிறார்கள், அதை ஆதரிக்கிறார்கள். இல்லைன்னா சார் அரசியல்வாதி கொள்ளையடிச்ச பணம் தானே சார், அதுல இருந்து நமக்கு கொஞ்சம் கொடுக்கட்டுமே சார், நம்ம பணம் தானே சார், இந்த மாதிரிலாம் சபகட்டு கட்டுறாங்க. இது தகாதது. இது பிற்காலத்துல மிகப்பெரிய அழிவை உண்டாக்கக்கூடியது. அதை உணரவே மாட்டேங்கிறாங்க. இவரும் அதை தான் செய்யறாரு. இந்த வீடியோல கொஞ்சம் லெங்தி, நான் முதல்ல சொல்லிட்டேன். வெனிசுவேலாவினுடைய வீடியோவும் விஜய் பற்றிய வீடியோவும் கண்டிப்பாக நீளம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையா பார்த்து உங்க கருத்துக்களை பதிவிடவும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.